வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஹெச் கேமிங் சாகா. நாங்கள் உங்கள் கேமர். இன்னைக்கு நம்ம பிளாக் லிஸ்ட் 13 விக் முடிச்சு விட போகிறோம். ஆமாம், இந்த விக்கா இந்த விக்கை வந்து முடிச்சு விட போகிறோமா? அவன் பேர் தான்ப்பா. இல்லை, அவன் பேர் வேறையா? விக்டரி சம்திங் என்னமோ ஒரு பேர் வந்ததா? ரெண்டு ஞாபகம் வரல தான் வந்து. இவன் வேறு டொயோட்டா சூப்பரா கார் வச்சுருக்கான். அப்படியா? பயங்கரமான கார் அது. ஓகே ஓகே. ரியல் லைஃப்பில் பயங்கரமான கார். ஆனால் நம்ம பாருங்க ஃபியட் ப்ளூண்டோவில் போயிட்டு இருக்கோம். இந்தியாவில் நிறைய கார். போலீஸ் முன்னாடியே நம்ம ரேஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா? இல்லை போலீஸ் போயிட்டானே? போலீஸ் வந்து அந்த என்னது அந்த இதுக்கு போய் ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. ஓகே ஓகே. அந்த கேப்பில் நம்ம ரேஸ் பண்ண போகிறோம். பயங்கர என்ட்ரி கொடுக்குறாங்களே அவனுக்கு, மாஸ் என்ட்ரி. விக்கு வாடா விக்கு. ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல? இருங்க, ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க இன்னும் இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு போகலாம். இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. போன ரேஸில் பிளாக் பஸ் என்ன பண்ணால் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போனேன். இப்போ நான் நின்று வந்து அக்கம் பக்கத்தை சுற்றி பார்த்துட்டு போகிறேன். ஏன் நம்ம பையன் அவன் அங்கே தாங்க சுருண்டு நின்றுருப்பான், நமக்காண்டி வெயிட் பண்ணுவான். இதுலேயும் நம்ம வந்து ரேஸ் முடிச்சுட்டு கூல் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குமோ? இதுலேயும் வரும்ல? கூல் டவுன்லாம் இதில் கிடையாது. இது வராதா? ரைட் ரைட் ரைட். இதில் ஜஸ்ட் இந்த ரேஸ் மட்டும் முடிக்கணும். வந்து அந்த சேலஞ்ச் ரைவல் ரேஸ் மட்டும்தான். இது எப்படி இந்த லேப் மாதிரி வருமா, இல்லை ஒரே இதுதான் வருமா? ஒரே லேப் தான். ஓகே ஓகே ஓகே. லென்த்னா ஒரே இதுதான். ஓகே ஓகே ஓகே. ஒரு லேப்பு ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவ்வளோதான். ஒரே லேப்பு ஃபஸ்ட்டு வராமல் பாருங்க. சேனல் வண்டி அவனுக்கு ஏன்னா 2 பேரும் வர்றாங்க. சேனல் வண்டியும் வர்றான், இன்னும் வர்றான். ரெண்டுமே ஹெவி வெயிட் வண்டி. இவன் கார் ரெட் கலர், என்ன கலரு? ப்ளூ கலர் ரெட்டு மிக்ஸில் வருதா? ப்ளூ. இவனையும் ஜெயிச்சு இவன் காரையும் பிடுங்கணுமியா? அப்போ தான் என் மனசு ஆரம். டாக்ஸி ஒட்டிக்கிட்டே பார்த்தியா? ஆமாம், வால் பிடிச்ச மாதிரி கூடயே வந்துக்கிட்டு இருக்கானே. சந்தா முன்னாடி ஓடிடுவான். ஆமாம், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி திடீர்னு முன்னாடி போய் வின் பண்ணிடுவாங்க. விடக்கூடாது. இந்த ட்ராக் கொஞ்சம் குருஷியலாக போகுது, வளைஞ்சு போகுது. சின்ன வயசுல இல்லை நம்மளுக்கு பைக் இருக்கிற மாதிரி, கார் இருக்கிற மாதிரி கற்பனையிலே ஓட்டி பழக்கமா, அந்த ஒரு ஞாபகத்தில் கத்திட்டேன். கார் மாதிரி பைக்கு மாதிரிலாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்போம் நாங்கள். சும்மா ஓட்டிகிட்டு இருப்பேன் அப்படியே. நான் சும்மா ஓட்டுறதுன்னா என்ன, நான் ஓடிக்கிட்டு இருப்பேன், சவுண்டு கொடுத்து ஓட்டிகிட்டு இருப்பேன். கார் ஓட்டதான் நினச்சிக்கிட்டு, பைக் ஓட்டுறதான் நினச்சிக்கிட்டு ஓட்டுவேன். எங்கன்னா ஒரு மரத்தடியில் போய் நின்று பெட்ரோல் போடுவேன். இல்லை கற்பனை தான். பெட்ரோல் போடுற மாதிரி நானே நினச்சிக்கிட்டு, அப்பா போட்டாச்சு 10 லிட்டர் பெட்ரோல், நாங்கள் ரைடு போவோம்னு சொல்லிட்டு ஏரியா சுற்றி வந்துக்கிட்டு இருப்பேன். தண்ணியை குடிச்சிட்டு பெட்ரோல் போட்டேன் அப்படி டக்குன்னு ஓடுறது. ஆமாம், தண்ணியை குடிச்சிட்டு பெட்ரோல் போட்டேன்னு சொல்லிட்டு ஏரியாவை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். எங்கள் அம்மா பார்ப்பாங்க, என்ன பண்ணுறான்னு தெரியல, தெருவாக ஓடிக்கிட்டு தெரியறான். பட்றானா ஓடிக்கிட்டு இருக்கான், இது கூட ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறான் போல அவங்க நினச்சிட்டு விட்டுருவாங்க. நம்ம இந்த பசங்க படத்தில் அவன் ஓட்டிட்டு போவான் பாருங்க, கார் ஓட்டிட்டு பைக் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு. கற்பனையில் அந்த மாதிரி தான். 69% ரேஸு. ஓகே, 71 வந்துருச்சு, முடிய போகுது. ஷார்ட்கட் இல்லை, ஓப்பனில் இல்லை. 75. பார்த்தியா என்ன தெரியும், தாத்தா வாய்ஸ் வருது. நம்மளை முட்டி அவன் நம்ம ஸ்பீட் ஏற்றி விட்ருக்கான். ஆமாம், பின்னாடி இடித்து நம்மளை வந்து தள்ளி விட்டான். முன்னாடி 80%. வர முடிய போகுது. போடுறான் நைட்ரஸை, அட்டு ஏற்று, ஸ்பீடை ஏற்று, ஈக்குவலாக வர்றான்யா. ஆஹா, விரட்டி வரானே, முந்திடுவானோ. விடக்கூடாதியா, இந்த விடக்கூடாது. இடிச்சோம்னா காலி போயிடுவான் முன்னாடி. நைட்ரஸை போடு. வலி விடாத 96, 97. தாத்தா வயசு வருது, முடிய போகுது. வந்தாச்சுடா, செம்ம. என்ன குரூஷியல். 146 மைல் பெர் ஹவர் ஸ்பீடில் வந்துருக்கோமா? சூப்பர். அவள் தான் விக்க அடிச்சு நோத்தியாச்சா? போடு. இதோ கட்சின் ப்ளே ஆகுதா? அடுத்த கேம், அடுத்த ரெண்டாவது ரேஸா? 2 ரேஸா? இவங்க அதே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுதா அந்த டாஜ்? ஓகே ஓகே. இவங்க கூட 2 ரேஸா? எல்லாருக்கிட்டையும் 2 ரேஸ், ஒரு சில பேருக்கிட்ட 3 ரேஸ் கூட வரும். ஓகே ஓகே. இப்போ மறுபடியும் 2வது ரேஸ் இவனை ஜெயிக்கணுமா? அடங்கு ஐயால நம்ம அவனுக்கிட்ட அந்த முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. என்ன முன்னாடி போகிறான் இவன் வந்து தூரத்தில் பின்னாடி பார்த்துட்டு, இவன் கார் சிகப்பு கலர் கார்னு நினச்சேன் நான். அப்புறம் பார்த்தா ப்ளூ கலர். போகிறேன் எனக்கு வேணான்ட்டான்ட்டான். அவனும் நைட்ரஸ் போடுறான்யா. நைட்ரஸ் பூஸ்டர் போட்டு போகிறான்யா வேகமா. என்ன
ஸ்லோவாக போயிட்டு தம்பி என்ன வழியை மறந்துட்டியா நின்றுட்ட ஐயா ஆஹா பரவாயில்ல முந்தியாச்சு முன்னாடி இருந்தாலும் வந்து நம்ம க்ளோஸாக தான் வந்துட்டுருக்கான். ஆமாம் போன ரேஸில் அதே மாதிரி தானே வந்தான் கடைசி நேரத்தில் முந்த பார்க்குறான் அவன் விக்கு போட்டு தள்ளிடுவேன். இருங்க இதில் ஒரு இது ஒன்று இருக்குது, இது வந்து ஒரு ஸ்லோ மோஷன் மோட் மாதிரி. ஓஹோ நல்லா இருக்கே, பார்த்து இதை போட்டுக்கிட்டு அவன் முந்திட போகிறான். ஆமாம் நம்ம ஸ்லோ மோஷன் பண்ணுறட்டு நிறையா ஸ்டண்ட்டு பண்ணுறோன்ட்டு ஒன்று வளர்ச்சி. ஆமாம் அவன் நடுவில் பூந்து ரைட் இல்லைன்ட்டு போயிடுவான். ஆமாம் ஐயா ஆமாம் விடக்கூடாது. நல்லா ட்ரிஃப்ட் அடிக்கிறேன் ஆனால் நீ சூப்பராக. நம்மளுக்கு தான் லிஃப்ட் வரவே வராது, அதனால தான் இந்த கேமே விளையாடுறது இல்லை. இந்த கார் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. நம்ம அப்கமிங் கார்லாம் வந்து சூப்பராக ஓட்டலாம். ஓகே ஓகே இதெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அவனுடைய காரை நான் ஓட்டினேன்னா இன்னத்துக்கு எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஆமாம் நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கேன். என்னையா எங்கேயோ வந்துருக்கேன். இல்லை சொல்ல முடியாது, டக்குன்னு முன்னாடி முந்திடுவான். எதுக்கும் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஸ்பீடை குறைக்காம போவோம். அந்த அப்புறம் அந்த முயல் ஆமாம் கதையாயிர போகுது. நீ வீலிங்லாம் பண்ணுற? நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஞாபகம் இருக்கா வீலிங்கு? ஆமாம் ஆமாம் அது இதுக்கு முன்னாடியே பக்கத்தில் வந்துட்டாயா முயல் ஆமாம் கதை மாதிரி ஆகி போனீங்க. அப்புறம் என்னன்னா முயல் ஆமாம் கதையில வருமே, ஆமாம் வந்து இப்போ பொறுமையாக வந்துகிட்டு இருக்கோம், முயல் வேகமாக போயிட்டு சரி அவன் பொறுமையாக தானே வர்றேன் அப்படின்னு தோற்று போடும் பாரு, அந்த கதையை ஆட போகுது. பார்த்து மரத்தில் மோதி ஸ்பீடை கம்மி பண்ணாத. வந்துட்டாயா கிட்ட வந்துட்டாயா போயிட்டானே. வின் பண்ணுறான். பாவி வின் பண்ணிட்டாயா. வின் பண்ணி மறுபடியும் விளையாடணுமா அதே இப்போ மேட்சா? வேறு வழி இல்லை. மறுபடியும் 2 லெவல் உங்களுக்கு வருமா இல்லை இந்த ஒரு லெவல் மட்டும்? இந்த ஒரு ரேஸ் மட்டும் இருங்க. இந்த வாட்டி நம்ம மொத்த வெறியும் காமிக்கணும். கிளைமேக்ஸில் வின் பண்ணிட்டானேயா? சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை கிளைமேக்ஸில் இந்த மாதிரி அவன் முந்தி வாங்க. இந்த வாட்டி முடிச்சு விட்டுலாருங்க. அவன் நம்மளை சாதாரணமாக நினச்சிட்டான், நம்ம அவனை சாதாரணமாக நினச்சிட்டோம். இனிமேல் தான் நம்மளோட மொத்த வெறியும் பார்க்க போகிறோம். வெறி கொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். போன வாட்டிக்கிட்டே 0.4 தான் வந்தோம். சேனல் வண்டி அவங்ககிட்ட கோத்து விட்டாச்சு. சரியான காமெடியா. சேனல் வண்டி அவனுக்கு ஆப்பு வச்சிருச்சு, இருந்தாலும் வர்றான் வெறி கொண்டு அவனுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். நைட்டு சட்டு தீர்ந்துடுது. காரை புஷ் பண்ணி விட்டதுக்கு ஆஃப் பண்ணால் கூட பரவாயில்ல. ஆமாம் நின்ன இடத்துல சர்ன்னு ஐயோ வந்துட்டான்டா குறுக்கல. இவனுக்கு யார் திரும்பலன்னு யார் சொன்னாங்க? மழை பெய்யுதியா? மழை பெய்யாத. நல்லா இருக்கு மழை பெய்யுது. சாரில் வீட்டிலேருந்து அடிக்குது பாருங்க. இல்லை நல்லா இருக்கு அந்த ஒரு மழை பெய்யுறது. இப்போ நான் இல்லை நான் மழையில் இப்போ தான் ஓட்டுறது பார்க்குறேன்னா, அதனால தான் ஆச்சரியம் மழையும் பெய்யுமா இதில் அப்படின்னு வந்து ஷாக் ஆயிடுச்சு. கூடயே வர்றான்டா. ஐயோ சேனல் வண்டி அவங்க கூட கோத்து விடலாம் பார்த்தா எஸ்கேப் போயிட்டானே. இங்கெல்லாம் என் போன வாட்டி எவ்வளோ தூரம் அவனை தள்ளிட்டு வந்தான். ஆமாம் பார்த்தீங்களா நடுவில் பூந்துட்டான். பார்த்து பார்த்தியா பார்த்து ஐயா வியூ மாற்றிட்டேன். வியூ மாற்றி ஓட்டி பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஆஹா முன்னாடி போகிறது இருக்கான். இங்கே தான் லாஸ்ட் டைம் அவனை முந்திட்டான். ஆமாம் இந்த டேர்னிங்கில் தான் முந்தை நான் போன தடவை. நம்ம அவனுக்கு இடம் வரக்கூடாது, ஒட்டிக்கிட்டே போனோம். இல்லை அந்த லாஸ்ட்டு போனோம்னா எஸ் ஆயிடலாம். சூப்பர் டர்னிங். முடிச்சிடலாம்யா. அடி போடு சக்க. லாஸ்ட் டைமே இதை பண்ணியிருக்கோம். ஆமாம் இந்த வாட்டி கரெக்டாக எண்டிங்கில் ஸ்லோமோ போட்டு அப்படி வந்து வின் பண்ண பேர் அங்கே நிற்கிறேன். அந்த எண்டில் போனோமா? எஸ் கரெக்டு. இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸ்லோமோ போட்டு முடிச்சிருக்கோம். முடிச்சாச்சா அவனை? முடிச்சு விட்டாச்சு. டிஃபீட்டட் ஐ மீன் விக்கு டிஃபீட்டட். தோத்ததுக்கப்புறம் என்னடா கேப் வெட்டிக்கிட்டே போடா கேப்பை கழட்டுற. அடிக்கிற வெயிலில் கத்திரி வெயிலில் கேப் போட்டுருவோம். கார் கிடச்சா நல்லா இருக்கும்யா. காசு.
எக்ஸ்ட்ரா ஐயோ, 2 வாட்டி எக்ஸ்ட்ரா காசு. பரவாயில்ல, காசு வந்தால் வந்துட்டு போகுது. காசு வரல. சரி நம்ம காரை அப்டேட் பண்ணிக்குவோம். அடுத்து என்ன அப்கிரேட் பண்ண போற? நெக்ஸ்ட் லெவல் பிளாக் லிஸ்ட் 12. இந்த பொண்ணு வந்து மஸ்டாங் கார் வச்சிருக்குமா? இந்த பொண்ணு யாருன்னு இசபெல் டியாஸ். ஈஸி. வாவ். ஆஹா, அந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்கு. ஜெயிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரலையா? இசபெல். இப்போ இந்த பொண்ணு கூட தான் மோத போகிறோமா? அதில் அந்த ஃபோட்டோவில் பார்க்க டெரிஃபிக்காக இருந்துச்சு. இதில் குழந்தமாக இருக்குது. அது அப்படி தான். அது ஒரு போஸுக்கு மாறும். கையில் என்ன டூல்ஸாக வச்சுக்கிட்டு இருக்குது? மெக்கானிக் பொண்ணாக இருக்குமோ? இதுவும் அதே, இந்த பொண்ணு அதே கார் தான் வச்சிருக்கு. டொயோட்டா சுப்ராவா? ஆனால் என்ன அந்த இது மட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், பாடி வேறு மாதிரி இருக்குது. வேறு பாடி. பயங்கரமாக ஓட்டிகிட்டு வரா. பிளாக் லிஸ்ட் 12. இது உன்னையும் வந்து நான் வந்து வின் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் உன்னையும் நான் வந்து அப்படின்னும் போது இல்லை முடிச்சு விட்றதுன்னு சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அப்படியே நிறுத்திட்டு நான் கேமை கண்டினியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஈஸியாக எப்படியாவது வின் பண்ணலாம். பவுண்டி ஏற்றி முடிச்சு விட்ருவோம் எப்படியாவது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மறக்காமல் பெல் மட்டும் நைத்திருங்க.